नमस्कार, आप देख रहे हैं डीडी अनारष्टी। लोकसभा में विपक्ष के नेता राहुल गांधी ने कहा, कुछ दिन पहले पार्लियामेंट में प्रधानमंत्री ने बहुत खतरनाक काम किया। उन्होंने देश से कहा कि वे महिलाओं के लिए बिल पास करना चाहते हैं, लेकिन असली प्लान भारत के चुनावी ढांचे को बदलना था। महिलाओं के बिल के पीछे एक डिलिमिटेशन बिल छिपा था। पेश एक रिपोर्ट। That is why they are trying this new technique of coming through with the AIDMK. அதனால்தான் அவர்கள் இப்பொழுது புதிதாக ஒரு யுக்தியை கண்டுபிடித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலம் தமிழகத்திலே வந்து கால் பதிக்க நினைக்கிறார்கள். Few days ago in Parliament, the Prime Minister did a very dangerous thing. சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பாராளுமன்றத்திலே மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை செய்தார். He told the country that he wants to pass a women's bill. இந்த நாட்டு மக்களிடம் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், மகளிருக்கான இடஒதுக்கீடை வழங்க போகிறேன் என்று சொன்னார். But the real plan was to change the electoral structure of India. ஆனால் அவருடைய உண்மையான எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற தேர்தல் கட்டுமானத்தையே சீர்குலைப்பதுதான் அவர் மனதிலே இருந்த உண்மையான சதித்திட்டம். Hidden behind the women's bill was a delimitation bill that would change the constituencies of India. இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு பின்னால் தொகுதி சீரமைப்பு என்கிற ஒரு விதியையும் சேர்த்து இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை தொகுதிகளையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். What they wanted to do was reduce the number of seats of southern states, of northeastern states and of smaller states. அவர் செய்ய நினைத்தது என்னவென்று சொன்னால், தென் மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும். And fundamentally change the balance of power in India. வடகிழக்கு மாநிலங்களிலே இருக்கின்ற இடங்களை குறைக்க வேண்டும். அவருடைய ஒட்டுமொத்த ஆசை என்னவென்று சொன்னால், இந்த இந்தியாவிலே இருக்கின்ற அந்த அதிகார ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். And weaken the representation of South India, of Tamil Nadu, of Karnataka, of Kerala, of smaller states, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh and of the northeastern states. அவருடைய உண்மையான நோக்கம். Few days ago in Parliament, the Prime Minister did a very dangerous thing. சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய பிரதமர் பாராளுமன்றத்திலே மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு காரியத்தை செய்தார். He told the country that he wants to pass a women's bill. இந்த நாட்டு மக்களிடம் அவர் என்ன சொன்னார் என்று சொன்னால், மகளிருக்கான இடஒதுக்கீடை வழங்க போகிறேன் என்று சொன்னார். But the real plan was to change the electoral structure of India. ஆனால் அவருடைய உண்மையான எண்ணம் என்னவென்று சொன்னால், இந்த நாட்டிலே இருக்கின்ற தேர்தல் கட்டுமானத்தையே சீர்குலைப்பதுதான் அவர் மனதிலே இருந்த உண்மையான சதித்திட்டம். Hidden behind the women's bill was a delimitation bill that would change the constituencies of India. இந்த மகளிர் இடஒதுக்கீடுக்கு பின்னால் தொகுதி சீரமைப்பு என்கிற ஒரு விதியையும் சேர்த்து இந்தியாவிலே இருக்கின்ற அத்தனை தொகுதிகளையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர் மேற்கொண்டார். What they wanted to do was reduce the number of seats of southern states, of northeastern states and of smaller states. அவர் செய்ய நினைத்தது என்னவென்று சொன்னால், தென் மாநிலங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருக்கின்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும். And fundamentally change the balance of power in India. வடகிழக்கு மாநிலங்களிலே இருக்கின்ற இடங்களை குறைக்க வேண்டும். அவருடைய ஒட்டுமொத்த ஆசை என்னவென்று சொன்னால், இந்த இந்தியாவிலே இருக்கின்ற அந்த அதிகார ஸ்திரத்தன்மையை சீர்குலைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எண்ணம். And weaken the representation of South India, of Tamil Nadu, of Karnataka, of Kerala, of smaller states, Uttarakhand, Jharkhand, Chhattisgarh and of the northeastern states. அவருடைய உண்மையான நோக்கம், தமிழ்நாடு, ஆந்திரம், கேரளா, கர்நாடகம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களினுடைய பிரதிநிதித்துவத்தை குறைத்து அவர்களுடைய பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை குறைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரதமருடைய எண்ணம். And there is only one way to describe what they were doing. அவர்கள் செய்வதை சொல்வதற்கு ஒரு வழிதான் இருக்கிறது. And that is that it was an anti-national action. அது என்னவென்று சொன்னால்,
அவர் செய்ய நினைப்பது மிகப்பெரிய தேச விரோத செயல். It is an action against the Union of States. இத ஒன்றுபட்ட இந்தியாவை எதிராக அவர் செய்கின்ற சதி. And that is why we stopped it and we defeated the bill in Parliament. அதனால்தான் அதை பாராளுமன்றத்திலே தடுத்து நிறுத்தினோம், அந்த மசோதாவை தோற்கடித்தோம். And we will continue to defeat any bill that tries to take away representation of anybody in our country. இன்று மட்டுமல்ல, இனி எந்த காலத்திலும் இந்த மாநிலங்களுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதற்கு மோடி அரசு முற்படும் என்று சொன்னால் அதை ஒவ்வொரு முறையும் தோற்கடிப்போம், அந்த சதியை ஒவ்வொரு நேரத்திலும் வீழ்த்துவோம். Look at what they have done to Manipur. மணிப்பூரில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று பாருங்கள். A peaceful state. மிக அமைதியான ஒரு மாநிலம். They set fire to it. Hundreds of people died. There is a civil war still carrying on in Manipur. அமைதியாக இருந்த மணிப்பூரில் தீயை பற்ற வைத்து மணிப்பூர் முழுவதும் கொழுந்து விட்டு எரிகிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். சமூக அமைதி இழந்து அந்த மணிப்பூர் மாநிலம் இன்று சின்னாபின்னமாக காட்சியளிக்கிறது என்று சொன்னால் அதற்கு பாஜக தான் காரணம். Wherever they can, they try to capture power and run the state from Delhi. எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றி கொண்டு மீண்டும் பிறகு டெல்லியிலிருந்து அந்த பகுதியை ஆள நினைக்கிறார்கள். Now they do not have the courage to say this to the people of Tamil Nadu directly. ஆனால் இதை தமிழ் மக்களிடம் நேரடியாக சொல்வதற்கு அவர்களுக்கு தைரியம் இல்லை. So what have they done? They have captured one of the glorious political parties of Tamil Nadu. அதற்காக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெரிய வரலாற்றை உடைய ஒரு இயக்கத்தை அவர்கள் இப்பொழுது கைவசப்படுத்தி இருக்கிறார்கள். The AIDMK played a historic role in Tamil Nadu's progress. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியிலே ஒரு மிகப்பெரிய பங்காற்றி இருக்கிறது என்பதை நான் மறுக்கவில்லை. There were leaders in the AIDMK who truly represented the people of Tamil Nadu. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே தமிழகத்தை உண்மையாகவே பிரதிபலித்த தலைவர்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில். But today the AIDMK is a hollow shell. ஆனால் இன்று இருக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு வெற்று கூடாக மாறி போயிருக்கிறது. It has now become the instrument of the BJP to enter Tamil Nadu. தற்போது அதிமுக பிஜேபி தமிழகத்துக்கு நுழைவதற்கான கருவியாக மாறி போயிருக்கிறது. The leadership of the AIDMK has surrendered to the BJP because of their corruption. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்றைய தலைவர்கள் ஊழலில் திளைத்த காரணத்தினால் இன்று மோடி அரசிடம் முழுமையாக சரணாகதி அடைந்திருக்கிறார்கள். And the RSS is planning, is trying to rule Tamil Nadu by proxy. RSS இயக்கம் தமிழகத்தை பினாமிகளை வைத்து ஆட்சி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறது. The same way Donald Trump controls the Prime Minister of India, the Prime Minister of India wants to control Tamil Nadu through the AIDMK. அமெரிக்க குடியரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் எப்படி மோடியை கைவசப்படுத்தி ஆட்டுவிக்கிறாரோ அதை போல மோடி தமிழகத்திலே இருக்கின்ற எடப்பாடியை கைவசப்படுத்தி அவரை